என்னை இதுக்காகலாம் நீ கூப்பிட்டா நெக்ஸ்ட் டைம் நான் வரவே மாட்டேன், இனிமேல் நீ என்னை கூப்பிடக்கூடாது, இந்த ஒரு தடவைக்கு நான் வரேன் அப்படின்னு ஒருவர். ஹரி ஓம். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு சின்ன ஒரு கதை சொல்ல போகிறேன். இது வந்து பர்சனல் கம் ரியல் லைஃப் ஸ்டோரி. ஸோ ஒரு மனுஷனுக்குள்ளே தான் தெய்வம் இருக்குது, மனிதன்தான் இறைவனோட சமம் அப்படின்ற ஒரு நிலையை மகாவதார் பாபாஜி அன்றிலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் சொல்கிறாரு. மகாவதார் பாபாஜி ஒரு கதையில் பார்த்திங்கன்னா லஹரி மாஷை கூடவே லஹரி மாஷை கூப்பிட்டாருன்னு தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாபாஜின்னு ஒருத்தர் இருக்காருன்னு காமிக்கிறதுக்காகவே மகாவதார் பாபாஜியை வர வைப்பார். அப்போ பாபாஜி கொஞ்சம் கோவம் வந்து, என்னை இதுக்காகலாம் நீ கூப்பிட்டா நெக்ஸ்ட் டைம் நான் வரவே மாட்டேன், இனிமேல் நீ என்னை கூப்பிடக்கூடாது, இந்த ஒரு தடவைக்கு நான் வரேன் அப்படின்னு ஒருவர் கோவத்தோட. சரி ஓகே அன்பாக கேட்டாரு. பாபாஜியே இறங்கி வந்து சமைச்சு ஒன்றா சாப்பிட்டு மறுபடியும் பாபாஜி காணாம போயிடுவார். அதாவது வந்து சுழில் மாதிரி சுற்றி மின்னல், அப்புறம் கொஞ்சோண்டு துளி மலை மாதிரி அப்படி சாரல் மாதிரி வருவார் பாபாஜி. அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லாக ரூம்குள்ளேயே என்ட்ராவார். எங்கேயும் டோர்லாமும் இருக்காது. இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க, இவன் எங்கேயாவது வந்து செட்டப் போட்டு வர வச்சாரு அப்படின்னு. அந்த காலத்தில் இதெல்லாம் 18th சென்ச்சுரியில் நடந்த கதை. அப்போ பாபாஜி மனிதன் தான் இறைவன் அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு போதிச்சு, மனிதன் சக மனிதனை நீ வந்து இறைவனோட சமமாக நீ பார்க்குற அன்றைக்கி தான் நீ வந்து அந்த ஒரு லௌகீக வாழ்க்கையிலேருந்து அடுத்தடுத்த படிக்க நீ போவ, அதுதான் தெய்வீக வாழ்க்கை அப்படின்றத சொல்லுவார். இதே தான் என் தாய்கிட்ட நான் பார்த்தது. இப்போது ஸ்மால் ஸ்டோரி தான் அது. எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெய்டு இல்லை வெளியிலேருந்து யாராவது வேலைக்காரங்க யாராவது ஜென்ரலி வருவாங்க இல்லையா, தினம் அதாவது எங்கள் தாய் வந்து உணவு சாப்பிடுவாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. பட் அவங்களுக்கு முதல்ல போட்டுட்டு சுட என்ன இருக்கும் அதை வந்து போட்டுட்டு திருப்தியாக அவங்க சாப்பிட்டு ஒரு காஃபி கொடுத்து அனுப்பி அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சுட்டு டெய்லி இதை செய்வாங்க. இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதை வந்து நான் ஏன் இப்படி கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னா, இது ரொம்ப பெரிய மாரல் இருக்குங்க. இதில் இறை தத்துவத்தை உணர்ந்தவங்களுக்கு தான் அது தெரியும். இறைவன்னா ஏதோ அங்கே போய் இங்கே போய் அதெல்லாம் செய்கிறது இல்லை. சக மனிதனை நீ லவ் பண்ணு. ஏசுநாதர்லேருந்து, பாபாஜிலேருந்து, கிருஷ்ணர்லேருந்து, ஏன் முகமது நபிலேருந்து எல்லா ரிலீஜனும் என்னடா சொல்லிச்சு, இதை தானடா சொல்லிச்சு. வள்ளலார்லேருந்து சக மனிதனை நீ போய் அடின்னு சொல்லிச்சா, சக மனிதனுக்கிட்ட போய் நீ சண்டை போடுன்னு சொல்லிச்சா. எல்லா இறைவனையும் ஒன்று சேர்த்து எல்லாமே ஒன்றுடா, சப்கா மாலிக் ஏக் ஹை. ஷிரடி சாய்பாபா சொன்னது அதுதானே, எல்லாம் ஒன்று. அது ஏன் சொன்னாங்க? ஆனால் நம்ம அதை விட்டுட்டு இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். அடிச்சுக்கிறது, ஏன் கடவுள் கெத்து, ஏன் கிரியா கெத்து. பக்தியில் எல்லாம் ஒரு விதமாக ஒரு நம்பிக்கையில் போகிறாங்க. நம்பிக்கை பாதை வேறு, யோகம் வேறு. நம்பிக்கை பாதைன்றது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு எனக்கு அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு நமக்கு ஒரு கற்பனை உலகம் உருவாகும். யோக உலகம் அப்படி இல்லை. யோகம் கிரியா அந்த அதீத சக்தி வாய்ந்த விஷயங்கள் செய்யும்போது நீங்கள் இறைவனுக்காக தேடுவீங்க, நாங்கள் இறைவனோடய வாழுவோம். அந்த வித்தியாசங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாது. இதோடைய ஒரு மிராக்கள், இதோடைய சமத்காரத்தை வந்து உணர்றவங்களுக்கு தான் அது தெரியும். அது ஸ்வீட்டாக ஹாட்டாக. இது இந்த கலியுகத்தில் எல்லாரும் செய்ய முடியாது. எல்லோரும் இது வந்து பொய் சொல்லிட்டு தெரியுறாங்க. இதில் வந்து இதிலே பொய் சொல்கிறது, இதிலே பிஸ்னஸ் பண்ணுறது, இதை நான் வந்து விரும்பவே இல்லை. பல மக்களை வந்து ஏமாத்துறது, இதை நான் செய்யலை. நான் சொல்கிறது இதை உண்மையிலே செய்கிறவன் 24 வருஷம் செய்வோம். எடுத்தோடனே இங்கே வந்து நெட்டுக்கண்ணில் வச்சா தேர்ட் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு போஸ்டில் எவனெல்லாம் இருக்கானோ ஒன்றா நம்பர் வந்து அது தப்பு. அந்த மாதிரி யாருமே அதை செய்ய முடியாது. இதை நம்பி போகிறவங்க போய் அடி வாங்கிட்டு வாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் அடி வாங்கிட்டு இங்கே தான் வராங்க. இந்த மாதிரி ஆன்மீகம்னா அசலையே அது என்னன்னே தெரியாத அது உள்ள அப்படி நுழைஞ்சிடுறது. முதல் ஆன்மீகமே இறைவன் சக மனிதர்கள் அன்போட பாரு. எல்லாருமே இந்த ரீசெண்டாக கூடங்க ஒரு நான் நேம் சொல்ல விரும்பல, ஏர்லி மார்னிங் நம்ம போகும்போது ஒரு டிரைவர் அவருக்கு வந்து இவர் காஃபி போட்டு சுட கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போய் கீழே போய் கொடுத்தார். எனக்கு அது பார்க்கும்போது சமத்காரமாக இருந்துச்சு, அற்புதமாக இருந்துச்சு. தெய்வம்னா இது தானே, இவரை தானே நம்ம தெய்வம்னு சொல்லணும். ஸோ இவர் அந்த காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை.
இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு இல்லை, ஆனால் அதை போய் கொடுத்து அன்போட பரிமாறுறது அதுதான் இறைவன். தெய்வம்னா எங்கேயோ 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 நீ சுற்றி சுற்றி எதையும் தெரிஞ்சுக்க முடியாது. மனிதனை நீ வந்து எப்படி பார்க்குற, எல்லா ரிலீஜியன்ஸும் ஒன்றுன்றதெல்லாம் தாண்டி இல்லை, இதெல்லாம் பிரிக்கப்பட்டது தெய்வம்ன்ற ஒரு பேரில் தான். அதனால் இதை உணர கற்றுக்கோங்க. விநாயகராக இருந்தாலும், முருகராக இருந்தாலும், சிவனாக இருந்தாலும், ஜீசஸாக இருந்தாலும், முகமது நபியாக இருந்தாலும், அல்லான்ற ஒரு பேராக இருந்தாலும், யெகோவாவாக இருந்தாலும், என்ன நீங்கள் பேர் வச்சுக்கிட்டாலும் தீஸ் பீப்புள், நீங்கள் சொன்ன சிவன், முருகர், இவங்கெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்தது எதுக்கு அப்படின்னா, அந்த பரமாத்மா உங்களுக்குள்ளேயே ஜீவாத்மா மூலியமாக தேடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு. அதனால தான் ஆத்ம நிவேதனமுக்கு மிஞ்சின ஒரு பக்தி எதுவுமே இல்லை. கோவில் வேண்டும். எதுக்கு வேணும்? கோவிலுக்கு போன பிறகு அங்கே என்ன செய்யணுமோ அது செய்யணும். பிறருக்கு உணவு போடணும், பிறருக்கு வந்து நீங்கள் ப்ரே பண்ணணும், அதுக்கு நீங்கள் முதல்ல பவர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த கோவிலுக்கு போகிறீங்கன்னா ஒவ்வொரு விதமாக ஒரு கோவில் இருக்கும். ஸோ அந்த ஆலயங்களுக்கெல்லாம் போய் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம எல்கேஜிலேருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்துடணும். 1st ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட், 10th அப்படி வந்துடணும். ஆனால் ஆலயங்களுக்கே திரும்ப போகிறோன்னா அது வந்து ஒரு பெரிய நம்பிக்கையில் மூட நம்பிக்கையாக மாறிடும். அது இல்லைன்னா ஐயோ தெய்வம் கோச்சுக்குமோ, தெய்வம் இதாகிடுமோ, அப்படி ஆகிடும். நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவுமே இங்கே வேலை செய்யாதுங்க. இப்போ 24 மணி நேரம்ன்றதே ஒன்று வந்து முடிஞ்சு போச்சு. கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 23 hours 56 minutes தான் இப்போ பூமியை. இது ஆல்ரெடி அஃபிஷியலாக வெளியில் சயின்டிஸ்டே விட்டாச்சு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நேரம் காலம்லாம் அழிகிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோம். இதெல்லாம் நம்ம பார்க்குறதுனாலையோ எதுவுமே நமக்கு கிடைக்காது. நம்ம எந்த சைடு வந்து என்ன இறைவனை நம்ம தேடினாலும் எதுவுமே நமக்கு வந்து ஒன்றுமே இல்லை. எல்லாம் இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்றதை நம்ம போகணும் தவிர, அவங்க சொல்லாததை நம்ம உட்காந்து நம்ம நம்பிக்கைக்காக செஞ்சுட்டு இருந்தா அவங்க நம்மளை பற்றி சிரிக்காமல் என்ன பண்ணுவாங்க? நமக்கு கொடுக்க வேண்டியது எல்லாமே நம்ம ஆத்மா தான் கொடுக்குது. செய்ய வேண்டியது எல்லாமே அந்த ஒரு தெய்வம் தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுது. குருமார்கள், பெரிய பெரிய மகான்கள், ஷிரடி சாய்பாபாவோ, முருகரோ, இவங்களுமே குரு தான். இவங்க யாருமே வந்து கடவுள்னு அவங்கள சொல்லிக்கல. ஸோ அப்போ இவங்க எல்லாருமே வந்து செஞ்சது என்னென்னா யோகம். இது மூலிமா தான் தெய்வத்தை பிடிக்க முடியும், இது மூலிமா தான் உன் பிறவியே நீ கட் பண்ண முடியும். அந்த பந்தம், அந்த பிறவி, அந்த டிஎன்ஏ சிஸ்டம் எல்லாமே உள்ளே பின்னப்பட்டிருக்கு. இதெல்லாம் உள்ளே பயணிக்கிற என்ன மாதிரி ஆட்களுக்கு தான் தெரியும். இப்போ ஏற்பட்ட ஒரு யோகத்தை செய்கிறதுனால தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் சொல்கிறேன். சக மனிதனை அன்போடு பார்க்குறது மட்டும்தான் அல்டிமேட் கோல், அல்டிமேட் லவ் ஆஃப் அ ஹியூமன். ஒரு மாணவனுடைய பெரிய ஒரு கோல் என்னென்னா சக மனிதன் ஒரே மாதிரி பாரு. இது வந்து இன்னும் நானே அதை வந்து எனக்குள்ளே இந்த பிளட்டுக்குள்ளே ஏற்றிக்கணும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இது உதவும். இந்த ஒரு கதை வந்து ஒருத்தருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா பல பேருக்கு இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஹரி ஓம்.